நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் குரூப் ஒன்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து அந்த டவுட்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா எந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இது வந்து நான் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், முடிஞ்ச அளவுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அந்த செக்ஷன் சி கார்ப்பரேட் லா அத முடிச்சிருங்க. ஓகே, அத முடிச்சிருங்க. நீங்க லா புக் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அத முடிச்சிருங்க. இப்போ அதில என்ன இருக்குது உங்களுக்கு? கம்பெனிஸ் ஆக்ட்ல நல்லா ப்ராக்டிகலா பாருங்க. ஒரு கம்பெனினா என்ன? ஓகே, பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனி சொல்லியிருக்காங்களா? அடுத்து ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்களா? ஒன் பர்சன் கம்பெனி மெயின் கொஸ்டின். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 8 கம்பெனி மெயின் கொஸ்டின். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கொஸ்டின், அது ஒரு மெயின் கொஸ்டின். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அத வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்புறம் ஷேர்ஸ் இருக்கு பாருங்க. பைபேக் ஷேர், போனஸ் ஷேர், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். இது எல்லாமே மெயின் தியரிட்டிக்கல் கொஸ்டினா வந்து அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வேறு என்னலாம் இருக்குன்னா, உங்களுக்கு ஜெனரல் மீட்டிங் இருக்கு. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கு. ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கு. சேர்மேனு, அப்புறம் அந்த வோட்டிங் போல் இதெல்லாம் இருக்குல்ல. கம்ப்ளீட்டா எல்லா கான்செப்ட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்ம் நம்பர்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருங்க. செக்ஷன் நம்பருக்கு நீங்க குடுக்குறீங்களோ, குடுக்கலையோ அது செகண்டரி. அது வந்து இத பத்தி நம்ம இப்போ நான் சொல்லல. அது தனி வீடியோல சொல்லிடுறேன். பட் கம்ப்ளீட்டா கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து ஏதாவது ஃபார்ம் நம்பர் இருந்துச்சு, இந்த எம்ஜிடி, எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் நம்பர் இருந்துச்சுன்னா, ஃபார்ம் நம்பர கம்பல்சரி நீங்க படிச்சுக்கோங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் மாடல் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? அதனால கம்பெனிஸ் ஆக்ட்ட கம்ப்ளீட்டா பார்த்துருங்க. ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. டைரக்டர் கூட இருக்கு. டைரக்டரும் இம்பார்ட்டன்ட் தியரிட்டிக்கல் தான் உங்களுக்கு. டைரக்டர்ஸ்லாம் அவ்ளோ கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்கு. கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து முடிச்சிருங்க. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து கான்செப்ட் ஓரியன்டா நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் நம்பர் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, கான்செப்ட்ட புரிஞ்சு, ஃபார்மெட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பனிஷ்மென்ட்டு, லிமிட்டு அந்த இதில இருக்கும்ல, அந்த பெனால்ட்டி அது இதுன்னு அத கூட நீங்க பெருசா தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க நார்மலா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைரக்டர்ஸோட கான்செப்ட், டைரக்டர்ஸோட லிமிட், டைரக்டர்ஸோட ஏஜ், எந்தெந்த டைரக்டர் எப்பப்போ அப்பாயிண்ட் பண்ணணும் கம்பல்சரி. அதுக்குன்னு லிமிட் இருக்கும்ல. அந்த லிமிட் எல்லாத்தையும் கம்பல்சரி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதே மாரி டைரக்டர்ஸ் கொஸ்டின்ல வந்து செக்ஷன் நம்பர் பார்த்துக்கோங்க. ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க, ரிமூவ் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாரி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லா செக்ஷன் நம்பர் மஸ்ட். சரிங்களா? தட்ஸ் ஆல். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பொறுத்த மட்டும் டைரக்ட்டாவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் லா வரக்கான சான்சஸ் இருக்கு. கேஸ் லாங்கிறது வந்து எப்படி அப்டின்னா, இப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அது தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து எப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு சஜஷன்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா, அது வந்து கேஸ் லா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு, இந்த கேஸில் ஏபிசி கம்பெனி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் செக்ஷன் சியோட ஒரு கான்செப்ட். கம்பெனிஸ் ஆக்ட் 2013ஓடது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் சியை முடிச்சிட்டிங்கன்னா, செக்ஷன் டி கூட போயிருங்க. ஓகே, செக்ஷன் டியில் வந்து கான்செப்ட் ஃபுல்லாமே என்ன சின்ன சின்ன கொஷின்ஸ் தான். ஃபுல்லாக எத்திக்ஸு, ஹானஸ்ட்டு, ட்ரூ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஓகே, அதனால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அதை முடிச்சிருங்க. செக்ஷன் சியும் செக்ஷன் டியும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. நீங்கள் நல்லா கிளியராக ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒன் வேர்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். சரிங்களா? தட்ஸ் ஆல். எந்தெந்த கொஷின் மெயின் கொஷின், எது மெயின் கொஸ்டின் இல்லைங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ இது மெயின் கொஷின், இது மெயின் கொஷின் இல்லைங்கிறது எப்படி தெரியும்? அப்படின்னு அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்க. ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா, அந்த சாப்டரில் எந்தெந்த கொஷின்ஸ் மெயினாக கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கிறது எப்படி தெரியும்? அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா? நான் சொல்கிற கொஷின் பேப்பர்ஸை மட்டும் பாருங்கள். டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019, ஜூன் 2024, டிசம்பர் 2024. இந்த அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகேங்களா? பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சாப்டர் பார்க்கும்போது, அந்த சாப்டரில் 5 கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி பாருங்க. என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ஸ்லலாம் கேட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக. ஓகே. ஸோ செக்ஷன் சி, செக்ஷன் டியை முடிச்சுட்டு, அடுத்து அப்படியே செக்ஷன் பி போயிருங்க. செக்ஷன் பி போயிட்டிங்கன்னா, ஃபேக்டரிஸ் ஆக்ட் செக்ஷன் ஆமாம் மாடியூல் நம்பர் 7. அதில் வந்து தியரிட்டிக்கல் வந்து மேபி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சே ஆகணும். மாடியூல் நம்பர் 8ன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் வந்து எப்படின்னா, தியரிட்டிக்கலாக எப்படி கேட்டிருக்காங்கிறத கொஷின் பேப்பரை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரொம்ப பெரிய கொஷினாக இருக்காது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன ஸ்மால் கொஷினாக தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கேஸ்லாலாம் சின்ன கேஸ்லாம் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதனால் அது கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்.
அந்த ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இப்போ 6 பேஜஸ் நல்லா படிச்சிருக்கணும். எக்ஸாமில் வந்து அவங்க என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. இபிஎஃப் இருக்கக்கூடிய 3 தியரிஸ் கம்பல்சரி படிச்சாகணும். இஎஸ்ஐ புக்கில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் ஹெட்டிங் இப்போ போட்டிருக்காங்களா அது கண்டிப்பாக படிச்சாகணும். கோட் ஆன் வேஜஸ் வந்து என்ன சொல்கிறதுனா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேயே வந்து வித் ஆன்சரோடு இருக்குது. அதை ரெஃபர் பண்ணுங்கள், புக்கை ரெஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்து வேஜஸ் ரிலேட்டடாக கொஷின் கொடுத்துருப்பாங்க, வித் ஆன்சரோடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது கோட் ஆன் வேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது. சரிங்களா? தட்ஸ் ஆல். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி தான் நிறைய பேருக்கு இதாக இருக்கும். எப்படி படிக்கிறது, அது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே இருக்கும். ஃபுல்லாக படிச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. செக்ஷன் சி, செக்ஷன் டி, செக்ஷன் பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நல்லா கிளியராக பண்ணிட்டீங்கன்னா ஒன் வேர்டு அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? தட்ஸ் ஆல். நோட்ஸ் எப்படி எடுக்கணும் இதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக அப்கமிங் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு பிளான் தான் வேணும், அந்த பிளானுக்கு தான் நான் இதை சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? செக்ஷன் ஏ வந்துடுங்க. செக்ஷன் ஏல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு தியரி கண்டிப்பாக கேட்டே ஆவாங்க. ஓகே. அது முடிச்சதுக்கப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் போயிடுங்க. ஓகே. அது முடிச்சதுக்கப்புறம் நெகோஷியபிள். இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா கான்செப்ட் என்ன தெரிஞ்சு அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கொஷினே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால சொல்கிறேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதே மாதிரி தான் கேஸ் லாவாக மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் பெரிய லெவலில் வந்து தியரிட்டிக்கல் ரிப்பீட்டடாக எதுவும் வந்ததில்லை. ஏன்னா ஸ்கூல் லெவலேருந்தே இருக்குது. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்டால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மாடியூல் நம்பர் 1ல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னதுன்னா, ஐ மீன் அந்த மாடியூல் இருக்குது பார்த்தீங்களா, மாடியூல் நம்பர் 2ம் மாடியூல் நம்பர் 6ம். செக்ஷன் ஏல அந்த கமர்ஷியல் லாவில் உங்களுக்கு மாடியூல் நம்பர் 2ம் மாடியூல் நம்பர் 6 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பும். இதில் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அட்டம்ஸ்க்கு வந்து தேரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது, கம்பல்சரி பார்த்தே ஆகணும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. மாடியூல் நம்பர் 2 அண்ட் மாடியூல் நம்பர் 6. சரிங்களா? விட்டுறவே கூடாது. அது ரொம்பலாம் கஷ்டமான கொஷின்ஸ் இருக்காது. நீங்கள் பாஸ்ட் கொஷின் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கன்வர்ஷன் ஆஃப் அந்த எல்எல்பி அந்த கான்செப்ட் தான் வந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் எல்எல்பிக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கூட சேல் ஆஃப் குட்ஸ், நெகோஷியபிள், இந்தியன் பார்ட்னர்ஷிப் பாருங்கள். அந்த மாடியூல் நம்பர் 1 பற்றி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாதுப்பா, ஒன் வேர்டு இருக்கும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதனால் கடைசியாக வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த மாடியூல் நம்பர் 1 வேணால் பார்த்துக்கலாம். ஓகே. அது பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால நான் லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்ன ஆர்டரில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சூப்பராக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. கதை எழுதலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் அப்கமிங்கில் சொல்கிறேன். சரிங்களா? இல்லை உங்களுக்கு இப்போவே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டே வந்து லாக்குன்னு சொல்லிட்டு ரிலேட்டட் வீடியோ செக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை எந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறத வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இந்த ஆர்டரில் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் கொஷின் பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன ஆயிரும்னா கிளியராக வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று சொல்கிறேன், பக்கத்தில் வந்து ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க. ஏதாவது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு வந்து ஏதாவது ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதை பக்கத்தில் அப்படியே மார்க் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா இன் ஃபியூச்சரில் ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஃபார்ம் நம்பர் டக்குன்னு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே. கஷ்டமாக பார்க்காதீங்க, இஷ்டமாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2. இப்போ குரூப் 1ல் வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன். ஓகேங்களா? டைரக்ட் டேக்ஸ் வந்து அப்கமிங் டேஸில் போடுறேன். தென் குரூப் 2ல் வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா?